பட்டுப்புடவைனாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்துல தயாரிக்கப்படும் பட்டுப்புடவைகள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பிரசித்தி பெற்றது. நாடு முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல காஞ்சிப்பட்டு விற்கப்பட்டாலும் இன்னும் பலர் தங்களோட வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு காஞ்சிபுரத்துக்கு நேரடியா வந்து பட்டு துணிகளை வாங்கி செல்வதை வழக்கமா வச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகளா பரம்பரையா நெய்து வரும் தொழிலாளர்களோட கைவண்ணம் தான் இதற்கு காரணம்னு சொல்லலாம். காஞ்சிப்பட்டை மக்கள் தேடி வாங்குவதற்கு சில பிரத்யேக காரணங்கள் இருக்கு. காஞ்சிப்பட்டு எத்தனை ஆண்டு ஆனாலும் அதன் பொலிவை இழக்காது, இதுல தூசியும் படியாதுன்னு அங்க இருக்க நெசவாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றார் போல குளிர்காலத்துல கதகதப்பாவும் வெயில் காலத்துல குளிர்ச்சியாகவும் இயல்பை மாற்றிக்கொள்ளும் தன்மை காஞ்சிப்பட்டுக்கு உண்டா. நாட்டின் மற்ற இடங்கள்ல எல்லாம் ஒரு இழை மட்டுமே பயன்படுத்தி பட்டு புடவைகளை தயாரிக்கப்படுது. காஞ்சிப்பட்டில் 3 இழைகளை சேர்த்து ஓர் இழையா மாற்றி தறியில புடவை நெய்யப்படும். எனவே காஞ்சிப்பட்டின் எடை கூடுதலா இருக்கும். காஞ்சி மற்றும் காசியில மட்டும்தான் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. மற்ற பட்டுகளை விட காஞ்சிப்பட்டு மினுமினுப்புடன் காணப்படுவதை யாராலுமே மறுக்க முடியாது. காஞ்சியில ஓடும் பாலாற்று நீரில பட்டு நூலுக்கு சாயம் போடுவது காஞ்சிப்பட்டுக்கு ஒரு தனித்துவம் கொடுக்குதுன்னே சொல்லலாம். காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு புடவைகள் ரூபாய் 10,000 இருந்து 1,00,000 வரை விற்கப்படுது. அசல் பட்டு புடவைகளை கண்டறிய சில முத்திரைகள் இடம்பெற்றிருக்கணும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். கைத்தறியால நெய்யப்பட்ட பட்டு புடவை என்பதற்கு அடையாளமான கைத்தறி முத்திரை, காஞ்சி பட்டு புடவைக்கான புவிசார் குறியீடு, கூட்டுறவு நிறுவனத்திலிருந்து வாங்கப்பட்டதற்கான குறியீடு, அசல் பட்டு இழைகளுக்கான சில்க் மார்க் முத்திரை, மத்திய அரசின் கைத்தறி முத்திரை இடம்பெற்றிருக்கணும். பட்டுப்புடவையோட தரத்தை தமிழ்நாடு ஜரி சென்டர், மத்திய அரசின் தர பரிசோதனை மையம் போன்ற இடங்கள்ல சோதித்து நம்ம பார்க்கலாம். இங்க இருக்க நவீன இயந்திரங்கள் மூலமா பட்டுப்புடவையில இருக்க ஜரிகையில தங்கம் எவ்வளவு இருக்கு, வெள்ளி எத்தனை சதவீதம் இருக்குன்றத வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. காஞ்சிப்பட்டு, கைத்தறி பருத்தி சேலை, கைத்தறி லுங்கி போன்ற 22 ரகங்களை கைத்தறியில மட்டுமே நெய்யணும்னு 1985 ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா 1995 ஆண்டே அவற்றை 11 ரகங்களா மத்திய அரசு குறைச்சிட்டாங்க. இந்த 11 ரகத்தையாவது காப்பாற்றணும்னு நெசவாளர்களோட கோரிக்கையா இன்னும் இருந்துட்டு இருக்கு. காஞ்சி பட்டு புடவைகளுக்கு சில்க் மார்க் முத்திரைய மத்திய அரசு கொடுத்திருக்கு. இது புடவை உற்பத்தி செய்பவர்களுக்கு மட்டுமே கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்ப விற்பனையாளர்களும் கைத்தறி நெசவு செய்யறோம்னு சொல்லி சில்க் மார்க் முத்திரைய மத்திய அரசிடம் வாங்கி விசைத்தறி சேலைகள்ல சில்க் மார்க் முத்திரைய போட்டு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி விற்பனை செய்துட்டு வரதா நெசவாளர்களோட குற்றச்சாட்டா இருக்கு. இனிமேல் காஞ்சிப்பட்டு வாங்கினா மேல சொன்னதெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க.